வணக்கம் நண்பர்களே. இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. இன்னைக்கு நீங்கள் காலையில் என்ன யோசிச்சிங்க? தூங்கி எழும்பினதும் இன்னைக்கு நீங்கள் என்னென்ன யோசிச்சிங்க? இன்னைக்கு என்ன வேலைகளை வச்சிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, ஆகையினால இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போக போகுது, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னெல்லாம் யோசிக்கிறீங்களா? அல்லது இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படி இந்த வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியலை, ரொம்ப ரொம்ப பிஸியான டே இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் எல்லா நாளும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவரின் கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ அதுக்கு நன்றியா நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களால அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப பாருங்க. ஒரு சின்ன புன்னகை, ஒரு ஹலோ, ஒரு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, விசாரிப்பு, அன்பின் துளிகள் இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். நாம் எதிர்கொள்கிற எல்லாரும் அல்லது நம்ம பேசுகிற பார்க்குற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான சிரிப்பு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற விசாரிப்பு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆகையினால எப்பவுமே ஒரு நாளை அழகாக்குகிறது நம்மிடம் இருந்து வெளிப்படுகிற அன்பின் துளிகள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய அன்பை நாம் காலம் முழுசும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. நமக்கும் சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் உண்டு. அதையும் தாண்டி ஆண்டவரின் அன்பை நாம் தினம் 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 ஒவ்வொரு நொடியும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த அன்பை பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லா நேரமும் சின்ன சின்ன கெஸ்டர்ஸில் நீங்கள் அதை பகிர்ந்துக்கிட்டாலும் போதும். அது எதிரே இருக்கிறவங்களுடைய மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். இந்த நாளை அழகாக்குறது நம்மகிட்ட இருந்து வெளிப்படுகிற கடவுளின் அன்பு தான். அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எத்தனை வேலைகள் வச்சுருந்தாலும் சரி, கடவுளுடைய அன்பையும் பிறருக்கு வெளிப்படுத்துகிற அந்த தருணங்களையும் எதிர்பார்த்தே இருங்க. எந்த ஒரு சிறு தருணத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களின் ஒரு துளி அன்பு மற்றவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கும், கலர்ஃபுல்லாக ஆக்கும் இல்லையா? மறந்துடாதீங்க. இப்போ சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன செய்ய போகிறீங்க? இப்போ இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு இல்லை இன்றைக்கி நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்திருக்குமா இருந்தால் அதை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போவுமே நம்முடைய ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். மறந்துடாதீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரை சைனிங் ஆஃப் வினோலி.